அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம சந்திச்சுக்கிட்டு வரோம். சிலது நம்மளால எளிமையா கடந்து போக முடியும். ஆனா வேற சிலது நம்ம மனசை உடைச்சு நம்ம வாழ்க்கைய வெறுக்க வைக்கிற ஒன்னா இருக்கும். இப்படி நாம வாழ்க்கைய கஷ்டப்படுத்துற, நம்ம மனசை காயப்படுத்துற விஷயம் ஏற்படும் போது நாம அதை மற்றவங்க கிட்ட சொல்றதை விட அல்லாஹு தாலா கிட்ட முறையிட்டோம்னா அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை அல்லாஹு தாலா நமக்கு கொடுப்பான். இன்னைக்கு நம்ம ஒரு ஆயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆயத்தை நம்ம மனசார ஓதி அல்லாஹு தாலா கிட்ட துவா கேட்டோம்னா இன்ஷா அல்லாஹு தாலா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அனைத்து துன்பத்தையும் லேசாக்குவான். மேலும் அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர ஒரு வழியையும் காட்டி தருவான். சூரா அல் இஸ்ராயின் 106வது ஆயத்து தான் அந்த ஒரு ஆயத். இந்த ஒரு ஆயத்தை நம்ம 3 முறை ஓதணும். இது ஓதுறதுக்கு முன்னாடி ஒலு செஞ்சு கிபிலாவை முன்னோக்கி உட்கார்ந்து அல்லாஹு தாலா கிட்ட உங்க பிரச்சனைய கூறி சீக்கிரமா ஒரு தீர்வை காட்டித்தர சொல்லி துவா கேட்கணும். பின்பு இந்த ஒரு ஆயத்தை 3 முறை ஓதுங்க. ஒவ்வொரு வாட்டி நீங்க இந்த ஆயத்தை ஓதிய பிறகும் ஒரு கிளாஸ் தண்ணீர்ல ஊதி அந்த தண்ணீரை நீங்க குடிங்க. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள், துக்கம், டென்ஷன் எல்லாமே சரியாயிரும். அந்த ஆயத் வகுர்ஆனன் ஃபரக்னாஹு லிதக்ரஅஹு அலன்னாசி அலா முக்ஸின் வநஸ்ஸல்நாஹு தன்சீலா. இந்த ஆயத்தை நீங்க ஒரு வாரம் ஓதும் போதே உங்க மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிறத நீங்க கண்கூடா பாப்பீங்க. அதுல இருந்து சில நாட்கள்லயே அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு காட்டி தருவான். தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்குன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை ஓதி நீங்க துவா கேளுங்க. அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பான். அல்லாஹு தாலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.